அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்கலிமாவுடைய விளக்கத்தை பார்த்து வருகிறோம். ஷேகுமாருடைய ஃபைசானில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இஅ்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம் 2. இப்படிப்பட்ட காமிலான சிஃபத்துகள் இருந்தால்தான் அந்த இலாஹ் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம் போன்ற சிஃபத்துகளை உடையவனாக இலாஹ் இருந்தால்தான் படைப்பினங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாத், பசாரத், கலாம், இந்த 7 சிஃபத்துகளும் உம்முஹாத்து சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் மூலமான சிஃபத்துகள். இதிலிருந்து தான் மற்ற எல்லா சிஃபத்துகளும் பிறக்குது. அல்லாஹ்வுடைய 99 சிஃபத் வந்திருக்கு இல்லையா ஹதீஸில், இது எல்லாத்துக்கும் மூலமானது இந்த 7 சிஃபத்துகள். இந்த 99 சிஃபத்துகள் இருந்தும் பல கோடி சிஃபத்துகள் பிறகுது. அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த தன்மைகளை உடையவன். லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு நிறைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. உலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அலையுங்கள், ரஹ்மான் என்று அலையுங்கள். ஐயம்மா ததுஉ, நீங்கள் எவ்வாறு அழைத்தாலும், ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் ஏராளமாக இருக்கின்றன. எந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹின் பக்கம் நீ முன்னோக்கிறையோ அந்த திருநாமத்துடைய ஃபைசான் உன்னிடத்திலே வரும். நீ எப்படி பார்க்குறையோ அங்கேருந்து அந்த மாதிரி ஃபைசான் வெளியாகும். ஸ்மால் ஹுஸ்னா ஏராளமாக இருக்கு. இப்போ பாவியாக இருக்கிற உனக்கு எதுக்கு அங்கேருந்து அல்லாஹ்வுடைய அந்த உலூஹியத்துடைய அந்த உஜூதிலிருந்து, உஜூது ஹக், எங்கும் நிறைந்த உஜூது ஒன்று, அதிலிருந்து உனக்கு என்ன வெளியாகும்? இப்போ என்ன வரணும்? மஃபிரத் வேணும். நீ எப்படி கூப்பிடணும்? இப்போ யா கஃபார், யா கஃபூர், அப்படி கூப்பிடு. அங்கேருந்து அது வெளியாகும். அது ஒரு பொக்கிஷம். பை இம்மின் ஷையின் இல்லா இந்தனா ஹசாயினு, எந்த வஸ்துவும் அவனுடைய பொக்கிஷமே என் கையில் தான் இருக்குன்ட்டான்லாம் தலா. எல்லா வஸ்துக்குடைய பொக்கிஷமும் அவன் கையில் இருக்குது. நீ எப்படி அவனை அழைக்கிறையோ அந்த மாதிரி வரும். என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க வேண்டியதுதான் கையை விட்டு. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 1000 பேர் போகிறாங்க. 1000 பேரும் ஒரே சாமான் இருப்பாங்களா? டிமார்ட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், லூலு மார்ட் வச்சுருக்கணுமே. 1000 பேரும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. யாருடைய பில்லாவது ஒரு மாதிரி இருக்குமா? கேஷ் ஒரே மாதிரி இருக்குமா? சாமான் ஒரே மாதிரி இருக்குமா? இவர் 50 சாமான் வாங்கியிருப்பார், அவர் 50 சாமான் வாங்கியிருப்பார். ரெண்டில் சில நேரம் இவரும் அரிசி வாங்கியிருக்கலாம், அவரும் அரிசி வாங்கியிருக்கலாம். இவரும் ஹமாம் சோப் வாங்கியிருக்கலாம், அவரும் ஹமாம் சோப் வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒன்று வேணா ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குமா இல்லையா? இவருக்கு தேவையானது வேற, அவருக்கு தேவையானது வேற. ஏன் எல்லாம் ஒன்றே வாங்க மாட்டாங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லூலு மார்ட்டில் 10,000 பேருக்கு உள்ள ஃபஜர்லேருந்து நைட் வரைக்கும் உள்ளே போகிறாங்க, வெளியே வேணும். 10,000 பேர் பில் ஏதாவது ஏச்சியாக வேணால் இது 315 ரூபா, அது 315 ஒத்துருக்கலாம். யாராவது பில்லு வந்து ஒத்துருக்குமா? யாராச்சும் மற்றவங்களாம் பில்லு எதுவும் ஒத்துருக்குமா? ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி ஒரே எதேச்சியாக 315 315 சில பேருடைய பில்லு ஒத்துருந்தாலும் கூட அவங்க வாங்கின சாமான் பார்த்தா அவர் வேறு வாங்கியிருப்பார், வேறு வாங்கியிருப்பார். ஏன் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? 10,000 பேர் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. காரணம் என்ன? காரணம் சொல்லுங்க பை. பலதரப்பட்ட தேவைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதவிதமான தேவைகள். எல்லாருடைய தேவையும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு மனிதனுக்கும் ஒரு மாதிரி தேவை வச்சிருக்காங்க. வெரைட்டிஸ். மனிதனுடைய கல்பும் வேற வெரைட்டியா இருக்கு. பலவித தேவைகள் உள்ளதா இருக்கு. அரிசி தேவை என்று ஒருத்தர் கடைக்கு வர்றாரு.
ஆனால் அவரவருடைய தேவைகள் வேற மாதிரி இருக்கு. இவர் கவுனி அரிசி இருக்கா, அவர் சிகப்பரிசி இருக்கா, அவருக்கு பொன்னி இருக்கா, ஆந்திரா பொன்னி இருக்கா, ஒருத்தர் கர்நாடகா பொன்னி இருக்கா, இந்த மோட்டா அரிசி இருக்குங்களா அப்படின்னு. ஜி இவர் வேற விரும்புகிறார், அவர் வேற விரும்புகிறார். ஜி அல்ல எதுக்கு வச்சிருக்கிறான் இந்த மாதிரி? அப்போதான் வாழ்க்கை ஓடும். எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி ஆகும். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லி தமிழ்ல பழமொழி. அப்படின்னா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் இது. எல்லாம் மறந்தாச்சு, நெல்லே பார்த்தது இல்லை நீங்களாம். இப்போ அப்படி ஆயிடுச்சு. தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை. இப்போ பல துண்டு துண்டாக பிரிச்சுட்டாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, இந்த ஏரியா ஃபுல்லாக சேர்ந்து ஒரே ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம். சோழ நாடுன்னு பேர் இந்த காலத்தில். அங்கே போன யாரும் வறுமையிலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே விவசாயம் அதிகம். காவிரியே அங்கே தான் பயன்படுத்தப்படுது. உற்பத்தி ஆகிறது எங்கே இருந்தாலும். சோழ நாடு சோறுடைத்து. இன்றைக்கி 7-8 மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. மாயவரம் மாவட்டம், காரைக்கால், எல்லாம் எல்லாம் அரிசி தான் விளையும். அன்றைக்கி விவசாயிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம், புறவச்சேரியில் விவசாயம் பண்ணுறவங்க. அரிசி விளையுதுங்களே, இந்த அரிசியில் என்ன செய்வீங்க? இதெல்லாம் நாங்கள் ஏற்றிடுவோம். எங்கெங்கே போகுதுன்னு கேட்டேன். இதெல்லாம் கேரளாவுக்கு போயிடுது. ஏங்க? நாங்கள் மோட்டார் ரகம் இங்கே நல்லா விளையும், அதுதான் இங்கே அரிசி மொத்தமாக இருக்கும், அது இங்கே நல்லா விளையும். சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, ஆனால் முக்கால்வாசி எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நாங்கள் வெளியே அனுப்பிச்சிட்றோம். எங்கெங்கே போகுது? அது கேரளாக்காரங்க பிரியமாக சாப்பிட்றாங்க, அவங்க மொத்த அரிசி பிரியப்படுவாங்க. சரி, நீங்கள் என்ன செய்றீங்க? இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு நாங்கள் காசு கொடுத்து கர்நாடகா பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாட்டோம். இது நல்லா இருக்கு, அது கொஞ்சம் சன்ன ரகமாக இருக்கும், நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்றோம். ஏன் இங்கே சன்ன ரகம் இங்கே போட வேண்டியதானே? அது கூட நேரம் 8 மாதம் ஆகும். இதுனா 6 மாதம், அப்படி 4 மாதம் விளையக்கூடியது இருக்குது, 6 மாதம் அப்படி விளையக்கூடியது இருக்குது அப்படிங்கிறார் அவர். அப்போ இங்கே விளைஞ்சதெல்லாம் அங்கே அமுச்சு விட்றாங்க. அங்கேருந்துலாம் சாமான் இங்கே வருது. ஜி இப்படி எல்லாத்துல மாற்றி வச்சான். அப்போ தானே நடக்கும், துனியா இயங்கும். அதுக்காக வேண்டி, இது இயங்கிறதுக்காக வேண்டி. இங்கேருந்து மீன் பிடிக்கிறான். கேரளா கடற்கரை பிரம்மாண்டமான கடற்கரை. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய கடற்கரை, அதே மாதிரி கேரளாவுக்கும். அது அரபிக்கடல், இது வங்காள விரிகுடா. இங்கேருந்து மீன் பிடிச்சி கேரளாவுக்கு போகுது, கேரளாவில் மீன் பிடிச்சி இங்கே வருது. ஏன்னா இவங்க அதை இங்கே பிடிக்கிற மத்தி மீன் போன்ற மீன் அங்கே பிரியமாக சாப்பிட்றாங்கன்னு அங்கே அமுச்சு விட்றாங்க. கேரளாக்காரங்களுக்கு அரிசி மொத்தமாக தான் டேஸ்ட்டு அவங்களுக்கு. அது கஞ்சி சோறு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கேருந்து அங்கே போகுது. அங்கே பிடிக்கிற பெரிய பெரிய ரகங்கள் மீன்லாம் இங்கே வருது. இங்கே மத்தி மீன் அவங்களுக்கு அங்கே போகுது. என்ன போய் கோதுமை அங்கே விலையை அதிகமாக, இங்கே நிறைய சாப்பிட்றாங்க. அதை இங்கே விளையக்கூடிய வெத்தலை அங்கே போகுது. கங்கை புறத்து கோதுமை பண்டம். இது தமிழ் புலவராக இருக்கிறீங்க எல்லாரும். எனவே நம்ம எல்லாம் மறந்து போயிருங்க ஸ்கூலில் படிக்கிறதில். காவிரியின் வெற்றிலைக்கு மாற்று கொள்ளுவோம். யாரு படிச்சது? யாருங்க தெரியாது. பாரதி. கங்கை புறத்து கோதுமை பண்டம், அது காவிரியின் வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். கங்கை புறத்துலேருந்து கோதுமை இங்கே வரும், இங்கேருந்து வெற்றிலை அங்கே போகும் அப்படிங்கிறார் அவர். எல்லாம் மறந்துடுறீங்க ஸ்கூலில் படிச்சுட்டு வந்ததோட. 10th +2 பிகாம்ங்கிறீங்க, எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு இங்கே வந்து உட்காந்துடுறீங்க. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். படித்ததே இல்லையா பள்ளிக்கூடத்தில்? என்ன போகணும், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பரீட்சை பேரோட கிழிச்சு போட்டு அதோடு வெளியே வந்ததோட சுத்தமாக கல் போட்டு நோத்திடுறது. ரொம்ப யாரும் திருக்குறளாவது நாலடியாராவது அப்படின்னு இறஞ்சுங்களா? நாமலாம் அப்படி கிடையாது. படித்தது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம், மனசில் பதியும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. சரி வாங்க. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேர்ந்து தந்தங்கள் பரிசளிப்போம்
அப்படி யார்? பாரதியார். கங்கை புறத்து, கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரியின் வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், இதை கொடுத்து அதை வாங்குவோம் அப்படிங்கிறாரு. அது ஆக துனியாவில் இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே, அதுதான் துனியா. அல்ல அப்படி தான் வச்சுருக்கலாம். இங்கே உள்ளது அங்கே தேவைப்படுது, அங்கே உள்ளது இங்கே தேவைப்படுது. எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கு. இந்தியாவிலிருந்து அந்த காலத்தில் அதிகமாக ஏற்றுமதி என்ன சொல்லி பார்ப்போம். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியானது அதிகமாக என்ன சொல்லி பார்ப்போம். வாள், கத்தி. நம்மளுங்க வீரம் உலகம் ஃபேமஸ். இந்திய வாள். அப்புறம் வாசனை திரவியங்கள், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி, இதெல்லாம் அங்கே கிடையாது. இங்கிருந்து அங்கே போகுது. அதற்குன்னே பல போர்கள் நடந்திருக்கு. ஏலக்காய் போர்னு ஒரு பேர் நடந்திருக்கு. ஏலக்காய் வாங்க வந்தவங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு பெரிய சண்டையாகி போராகி ஒரு நாட்டை கைப்பற்றி அதெல்லாம் நடந்திருக்கு. அது இங்கேருந்து அங்கே கப்பல்கள் ஏற்றுமதி ஆகும். இந்தியாவுடைய வாள் உலகம் முழுசும் ஃபேமஸ். ஏன்னா அடித்தடி சண்டைக்குன்னே பிறந்தவங்க நம்மளுங்க. இதுதான் விளைஞ்சுங்களா. ராஜா சண்டை போட்டே இருப்பாங்க. சண்டை போடாத நாட்களே இல்லை. வரலாறே போர் தான். இந்திய நாட்டு வரலாறுன்னு எடுத்து பாருங்கள். 2000 ஆண்டுகள் வரலாறுண்டு. தமிழ்நாட்டு வரலாறு எடுத்து பாருங்கள். சேரனும் சோழனும் சண்டை போட்டுக்கொண்டார்கள். தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு. செருன்னு போர். தலையாலங்கானத்து போரில் வெற்றி பெற்ற நெடுஞ்செழியன். ராஜராஜ சோழன் இவர் இலங்கை போரில் வெற்றி பெற்றார். இவர் இமயமலையிலிருந்து போர் செய்து வெற்றி பெற்று அங்கிருந்து கல் கொண்டு வந்து இங்கே கோவில் கட்டினார். இதுதான் வரும். போர் 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 தான். வரலாறே போர் தான். அதனால் இந்த கத்தி செய்கிறது, கத்தியை வெட்டுறதெல்லாம் இவங்க ரொம்ப ஃபேமஸ். வீரத்தின் விளைநிலன்னு சொல்லிக்க வேண்டியதான். நினைஞ்சுங்களா. இங்கிருந்து தான் கத்தி அங்கே வெளிநாடுக்கு ஏற்றுமதி ஆகும். நம்ம இந்தியாக்காரங்க அதில் ஃபேமஸ். இப்போ இல்லை, இப்போ 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து 1500 வருஷம் ஆச்சு. அப்போவே இந்தியாவுடைய வாள் ஃபேமஸ் ஆனது. பெருமானாரை புகழ்ந்து கவிதைகள் படிக்கும்போது பெருமானார் யார் தெரியுமா? உருவப்பட்ட இந்திய வாள். அவருக்கு சாதாரண வாள் நினச்சிக்காதீங்க. எங்கள் ரசூலுல்லாஹ் இந்திய வாள் ஆகும். வாள்களில் ஃபேமஸானது எது? இந்தியாவுடைய வாள். அதனால் பாரசீக வாள் இந்த மாதிரி வாள் நினச்சிக்காதீங்க. எங்கள் ரசூலுல்லாஹ் இந்திய வாள் தெரியுமா? வாங்கலாம் அப்படி. முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மசுலூலு, அல்லாஹுடைய உருவப்பட்ட இந்திய வாள் எங்கள் ரசூல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்தலாஉ பிஹி. யார் படித்தது? மறந்து போச்சு. வரலாற்றில் புலியாக இருக்கிறீங்க. ஏன் பயப்படுக்கிறீங்க? கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி ரசூல். பெருமானை புகழ்ந்து படித்த கவிதை தொகுப்பு பேர் என்ன? பானத் சுஆது ஃபகல்பில் யௌம் ஷுகுல்னு வரும். அந்த அதில் வருது. எங்கள் ரசூல் யார் தெரியுமா? இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்தலாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. முஹன்னத் என்னங்க? இந்திய திருவாள். தேவைப்பட்ட வாழ். அப்போ இந்திய வாளுக்கு அப்போயே ஃபேமஸ் ஆனது. பெருமானார் சொன்னாங்க, இந்தியாவின் புறத்திலிருந்து எனக்கு தௌஹீதுடைய வாசனை வீசுகிறது அப்படின்ட்டாங்க. அப்போ அரபு நாடு உலக நாடுகள்லாம் இருந்துச்சுல்ல, இந்தியாவின் புறத்திலிருந்து வாசனை வீசுகிறது அப்படின்னாங்க சொல்லலாம். இப்போ இந்தியா ஒரு காலத்தில் தௌஹீதில் உச்சகட்டமாக இருக்கும். உண்மை தௌஹீத் இன்னைக்கு நான் சொல்லப்போனால் இந்தியா அதிகமாக இருக்க தான் செய்யுது. மற்ற நாடுகள்லாம் வஹாபிகளை போய் மூழ்கிட்டானுங்க. அரபு நாடுகள் கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ, அங்கே எல்லாம் வஹாபிசம் உள்ளே பூந்துருச்சு. சலஃபிசம், இப்னு தைமியா, அப்துல் வஹாப் நஜ்தி உடைய கருத்துக்கள் அப்படியே ஆக்கிரமிச்சிருச்சு.
ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தௌஹீத் சுன்னத் ஜமாத்து உயிர் பெற்று இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா, ஒரு சில நாடுகள் இல்லை இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இன்றைக்கும் அல்லாஹ் ஹயாத்தா வச்சுருக்கிறான். அதனால் இந்தியாவிலிருந்து வீசுது அப்படின்னா வேணுச்சுங்களா. இந்த உம்மத்தில் 72 ஃபிர்காக்கள் வந்துச்சு. 72 ஃபிர்காக்கள்லையும் ஆக கேடுகட்ட மிக மோசமான ஃபிர்கா ஒன்று இருக்குன்னா இப்னு தைமியோடைய கோஷ்டி தான். ஏன்னா மற்ற ஃபிர்காக்கள்லாம் வந்து தன்னை முஅ்தஸிலான்னு சொல்லிக்கிட்டான். முஜஸ்ஸிமா தன்னை முஜஸ்ஸிமான்னு சொல்லிக்கிட்டான். தன்னை ஹாரிஜியாக்கள் ஷியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்போ நான் தான் பக்கா சுன்னத் ஜமாத் இதுதான் ஹக்குன்னு சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மற்ற அத்தனை பேரும் காஃபிர் வெட்டலாம் குத்தலான்னு பத்துவா கொடுத்து அத்தனை பேரும் கொலையும் பண்ணினார்கள். இப்னு தைமியாவுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் அதுக்கு முன் வாழ்ந்த அத்தனை பேரும் குஃபர் பத்துவா கொடுத்தாங்க. அந்த மாதிரி யாரும் கொடுக்கல. அதனால அவனுடைய கொள்கையை வந்து ஆழப்பதிய வேரூன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்னு தைமியா பெரிய பெரிய உலமாக்கெல்லாம் அதில் போய் ஜாயின் பண்ணி வீணா போயிட்டாங்க. பின்னாடி தௌபா செஞ்சவங்க இருக்கிறாங்க. இப்னு கசீர், இப்னு ஜவுசி, இவங்களாம் அதில் போய் சேர்ந்து பின்னாடி தௌபா செஞ்சுருக்காங்க நிறைய பேர். ஆக கேடு கட்ட கூட்டாது. அதாவது வெளிரங்கத்தில் தன் கருத்துக்களை மறைத்து அந்த ரங்கத்தில் திணிப்பவர்கள். வெளிரங்கத்தில் தான் முஜஸ்ஸிமா இல்லைன்னு பேசுவானுங்க, அந்த ரங்கத்தில் அவன் தான் முஜஸ்ஸிமா. அவன் கிதாபை எடுத்து பார்த்தா அவன் தான் முஜஸ்ஸிமா மாதிரி அல்லாஹ் உருவம் கொடுக்குறான். வெளிரங்கத்தை உருவத்தெல்லாம் பேசவே இல்லை நான் அப்படிங்கிறோம். வெளிரங்க சஹாபாக்களை புகழ்வான், அந்த ரங்கத்தை சஹாபாக்களை பல இடங்களில் குறை அவர் செஞ்சது சரியில்லை, முஆவியா செஞ்சது சரியில்லை ரலியல்லாஹு அன்ஹு, அலிநாயகம் செஞ்சது சரியில்லை ரலியல்லாஹு அன்ஹு, இது குறை பேசுவார்கள். பெருமானாரே குறை பேசுவாங்க. அந்த மாதிரி ஆக கேடு கட்டவர்கள் அவர்கள். ஜி எதுக்கு பேச வந்துச்சு இப்னு தைமியா பற்றி எதுக்கு சொல்ல வந்தோம்? இப்போ முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மசூலூன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு இப்னு தைமியா பேச்சு வந்துச்சு? இந்தியாவில் அல்லாஹ்வுடைய கருணையில் தௌஹீதுடைய வாசனை வீசுகிறது. மற்றவங்களாம் வழிகட்டு போயிட்டானோ. விஷம் தெரியாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கா வஹாபிசா கொள்கை. தசது ஹைரு குல்லு ஹிஸ்மி மிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்திலும் தான் செய்வதில் சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். அப்போ எல்லா கூட்டம் முத்தஸிலா அப்படி தான் இருந்தாங்களே, தாங்கள் செய்வதுதான் ஹக்குன்னு நினச்சாங்க. அது உண்மை தான் அது. ஆனால் இவன் தான் அல்லாத மற்ற எல்லாரையும் குஃபுர் காஃபிர் தவறுனா தௌஹீது மற்றவெல்லாம் குஃபுர் ஷிர்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வலுப்பெற்ற காலங்களில் வெட்டணும் குத்தணும்னு எல்லாத்தையும் கொலையும் பண்ணாங்க இறக்கம் இல்லாமல். இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்குது. அவன் என்ன பண்ணான், எத்தனையோ கூட்டங்கள் வரதான் செஞ்சு போயிடுவாங்க. இவங்க வந்து நாங்கள் தான் தௌஹீத் மற்றவங்களாம் முஷ்ரிக்குன்னு ஆக்கி நம்பர். ஊரில் 100 பள்ளிவாசல் இருக்குது, இவன் ஒரு பள்ளிவாசல் இதுதான் தௌஹீது பள்ளி. அப்போ மற்றதெல்லாம் முஷ்ரிக்கு பள்ளின்னு அர்த்தம், மற்றெல்லாம் காஃபிர் பள்ளி. இவன் வச்சிருக்கிறவன் இவன் 10 பேர் ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம், அது வீடு வாடகைக்கு பிடிச்சிக்குவான், அது தௌஹீது பள்ளிவாசல்னு போட்டுக்குவான். 10 பேர் தொழுவ வச்சுருவான், தொப்பி இல்லாமல் தொழுவானுவான், ஜட்டி போட்டு தொழுவானுவான். இந்த பள்ளிவாசலுக்கு வந்து அதான் தௌஹீது பள்ளின்னு பேர் வச்சுருவான் அவனுக்கு. இப்போ மிச்சம் 100 பள்ளியும் குஃபுர் பள்ளி ஷிர்க் பண்ணி சொல்லிட்டான். அவன் அத்தனை அர்த்தம் இருக்குது, எல்லாத்தையும் காஃபிர் ஆக்கிட்டான். இப்போ அவன் வலு பெறலை, அமைதியாக உட்காந்துருக்கான். எல்லாம் காப்பாற்றுவாங்க. ஒரு காலத்தில் இவன் வலு பெற்று இவங்க கையில் அரசாங்கம் இவன் யாரையுமே எதுவும் செய்யலான்ற வலு வந்துச்சுன்னா என்ன செய்வான்? எஸ்கஃபூக்கும் எக்கூனுக்கும் ஆதா ஒய்யம் சுத்து இலேஹி மைதியக்கும், அவர்கள் வலு கிடைத்து விடுவார்கள், ஆனால் உங்களுடைய குழுயை எதிரிகளாக மாறி விடுவார்கள், உங்கள் மீது கை நீட்டுவார்கள். அதான் சொல்கிறானே, அந்த மாதிரி இவன் வலு பெறலை, அதனால் உட்காந்துருக்கான். யாரையும் வெட்ட முடியாது, கொத்த முடியாது. இந்திய திருநாட்டில் இவன் வந்து கத்திட்டு மேடை போட்டு கத்தலாம், யூடியூப்பில் பேசலாம், மேடை போட்டு ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு போடலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. கை வைக்கிற உரிமை இல்லை. அடக்கி ஆளக்கூடிய உரிமை கிடைத்து விட்டால் என்ன செய்வான்? அத்தனை முஸ்லீமும் கொண்டே போடுவான். இவன் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு வர தவிர மிச்சம் 99 பள்ளிவாசல் இருக்கிறாலையும் கொண்டு போவான், கொலையே பண்ணிடுவான். அப்படிப்பட்ட கொடூர சிந்தனை உடையவன் தான் இவன். மற்ற எந்த ஃபிர்காவும் அப்படி இல்லை. ஷியாக்களோ முஅ்தஸிலாக்களோ ஹாரிஜியாக்களோ அப்படி இல்லை. அப்படியே நடந்துச்சு.
அப்துல் வஹாப் நஜ்தி எப்போ வந்து தோன்றானோ அவருக்கு அந்த சவுதி ஆதரவு கொடுத்தாரோ, இப்னு சவுத் ஆதரவு கொடுத்தாரோ, ஒவ்வொரு ஊராக போய் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மக்கா மதினாவுக்கு உள் சென்றும் கொலை செய்தார்கள். அவ்வளோ பெரியும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம முஸ்லீம்களை. ஏன்னா இவங்க கபரு வணங்குறாங்க. கபரு வணங்குறவங்கலாம் கபருக்கு போய் அவங்கள்ட்ட அவுலியாக்கிட்ட இஸ்திஆனத் அவுலியாக்கிட்ட உதவி தேடுறாங்க. கபரு வாசிகள் தனக்கு நன்மை செய்வார் என்று கருதி அங்கே போய் துவா செய்கிறாங்க. அப்படி துவா செய்கிறது ஷிருக்கு, அது இபாதத்தே கைருல்லா. ஏன் துவா வந்து ஒரு இபாதத்து. பயம் கபரில் போய் இப்படி கபருக்கு திரும்பி துவா செய்கிறான்னா அல்லாஹ்வுத்தால மாசிவல்ல அவன் வணங்கிட்டான். எப்படி துவா வந்து இபாதத்தான், கேட்குறது இபாதத்து. கபரில் போய் நின்று துவா கேட்டால் யா ரசூலுல்லான்னு துவா கேட்டேன், யா வலி அல்லான்னு சொன்னேன், யா நாகூர் காதிர் வலின்னு சொன்னேன், அவங்கள்ட்ட போய் கேட்டேன். இப்போ இபாதத்து யாருக்கு செய்யணும்? அது துவா ஹோல் இபாதான்னு பெருமானம் சொல்லிட்டாங்க. துவா வந்து இபாதத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ அவங்கள்ட்ட போய் துவா கேட்டிருக்கிற, காதிர் வலியே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்க. நீ இபாதத்தை அல்லாஹ் அல்லாத மற்றவர் செஞ்சுட்டு, எப்போ இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர் செஞ்சுட்டாங்களோ நீ வழிகட்ட காஃபிர். சொல்லப்போனால் நீ வந்து அந்த அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா இருக்காங்கன்னா அவங்களோட மோசமான காஃபிருங்கிறான் நம்மளையா. ஏன்டா அவனாவது லாத்து உஸ்ஸா மனாத்து சாலிசத்துல் உஹ்ரா 4-5 தான் வச்சுருந்தான். அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா மனாத்த சாலிசத்துல் உஹ்ரா ஹுபல், இந்த மாதிரி ஒரு 4-5 தான் வச்சுருந்தான். அதுக்கு தான் உதவி கேட்டான். நீ 4000 வச்சுருக்கிற. நீ பக்தாதித்தை கேட்குற, கௌசுல்லாலத்தை கேட்குற, ஜிமி நியாயத்தை கேட்குற, நாகூர் ஜமான்ட்ட கேட்குற, ஃபைஜி நியாயத்தை கேட்குற, நூறு நியாயத்தை கேட்குற. நீ 4000 வச்சுருக்கிற. அபூ ஜஹலோட மோசமான காஃபிர் நீன்னு ஃபத்வா கொடுக்குறான். பை ஃபத்வா கிதாபை எழுதியிருக்கிறான், எடுத்து பாரு. நான் கற்பனை சொல்லலை உங்கள்கிட்ட, இதுதான் உண்மை நிதர்சனம். அவன் ஃபத்வா கிதாப் எடுத்து பாரு. இப்னு தைமியா, அப்துல் வஹாப் ஃபத்வா கிதாபுக்கெல்லாம் நான் சொல்கிறான். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய கபரில் சென்று துவா செய்யக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபாவை விட மோசமான காஃபிர்கள், ஷைத்தான்கள். இவங்கெல்லாம் வெட்டணும் குத்தணும். அதிகாரம் இல்லை, அடக்கிய வந்திருக்கிறான். அதிகாரம் கிடைச்சா வெட்டிடும், வெட்டனான், கொன்றான். அதனால் இந்த சமுதாயத்திற்கு பிடிக்கப்பட்ட பீடைகள் ஆக கேடுகட்ட பீடை, ஆக 72 ஃபிர்காக்கள்ல ஆக கேடுகட்ட ஃபிர்கா எதுங்க? இப்னு தைமியாவுடைய, அப்துல் வஹாப் நஜ்தியுடைய ஃபிர்கா. அதனால தமிழகத்தில் போதிக்கப்படக்கூடிய மதரசாக்கள்ல அவங்களுக்கு எதிர்ப்பு உள்ள கருத்துக்களை நாம் பதிவு செய்யணும். மாணவர்களுக்கு அதை பற்றி அவருடைய ஃபித்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில பேர் தலை தூக்கி இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு எதிராக சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் பாடுபட்டாங்க, கிதாபில் எழுதினாங்க. அந்த கிதாப் மதரசாக்கள் வச்சு போதிக்குச்சு, அந்த பிள்ளைகளுடைய இந்த ஃபித்னாவை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க. தீன இலாஹி தலை தூக்குச்சு. இப்போ தமிழ்நாடு, உலகம், இந்தியா முழுசும் அதுக்காக வேண்டி பாடுபட்டு முஜித் அல்ஃப சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ராவும் பகலும் பாடுபட்டு அதை ஒழிச்சாங்க. கலாமியாக்கள், அல்லாஹ்வுடைய கலாம் ஹாதிஸா கதீமா, இந்த பிரச்சனை தலை தூக்கி ஃபுகஹாக்கள் வாழ்ந்த காலத்தில், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்த காலத்தில் அது தலை தூக்கி இருந்துச்சு. அப்போ அதுக்கு எழுதப்பட்ட கிதாபுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவன் தலை தூக்குறானோ அவர்களை அடக்குவதற்காக கிதாபுகள் எழுதப்பட்டது, அந்த கிதாபுகள் பாடத்தில் போதிக்கப்பட்டது, உலமாக்களை உருவாக்கப்பட்டது, அந்த ஃபித்னாக்களை அடக்கப்பட்டன. இப்போ என்ன வேடிக்கைன்னு கேட்டால், அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி முத்தஜிலாக்களுக்கும் ஹாரிஜியாக்களுக்கும் அந்த கலாமியாக்களுக்கும் பதில் சொல்லப்பட்ட புத்தகங்களை வச்சு இன்னைக்கு பாடம் ஓதிக்கிறோம். அவங்க ஃபிர்கான ஒழிஞ்சு போச்சு, ஓதி கொடுக்குறோம். ஏன்ப்பா ஓதி கொடுக்குறாங்க? திரும்ப வந்தான்னா தேவைப்படும்ல, திரும்ப வந்தால் தேவைப்படும், எடுத்துக்கலாம். கிதாபுகள்லாம் இருக்குது. இப்போ உள்ள ஃபித்னாக்கு எது கிதாப் வச்சுருக்கீங்களா? மதரசாக்களில் உங்கள் மனசில் கிதாப் வச்சுருக்கீங்களா? இப்போ உள்ள ஃபித்னாக்கு என்னங்க பதில் வச்சுருக்கிறீங்க? ஒன்று தெரியும். இப்போ மதரசா அதில் போதிக்கணும். 7 வருஷம் மதரசா ஓதி தரோம். வெளியே வந்து வஹாபி இஸ்திகாசாக்கு ஆதாரம் சொல்லணும்னு நமக்கு தெரியலன்னா என்ன செய்யறது? அதை பாடம் ஓதி கொடு. இன்றைய வஹாபிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இப்னு தைமியாவுக்கும் அப்துல் வஹாபுக்கும் பதில் சொல்லக்கூடிய அகீதா கிதாப் ஓதி கொடு. ஃபிகுல் அக்பர் இருக்குது, ஷரஹுல் அகாயித் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் எழுதப்பட்டது. இப்போ ஃபிகுல் அக்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கலாமை பற்றி அவ்வளோ பஹஸ் செய்வாங்க. கலாம் ஹாரிஸா கதீமா, ஜபரோ கதரை பற்றி அவ்வளோ பஹஸ் செய்வாங்க. அதனால் அந்த காலத்தில் அது அந்த பிரச்சனை முன் நின்றது.
இந்த காலத்து தவசுல் கூடுமா, இஸ்திகாசா கூடுமா கூடாதா, மௌலூது கூடுமா கூடாதா, ரசூல்லா புகழலாம் போகலாம், மீலா விழா கூடுமா கூடாதா, தராவி 8 20, ஃபிக்ஹ்லையும் சரி அகாயிதுலையும் சரி. அகீதா ரசூல் அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுக்கு கை இருக்கா கால் இருக்கா, அல்லாஹ் இஸ்திவா வானத்தில் இருக்கிறானா, அரசில் இருக்கிறானா, பூமியில் இருக்கிறானா, அல்லாஹ் பூமியில் இருக்கிறானா இல்லையா, இதெல்லாம் தனி இடம் பிடிச்சி தனியாக உட்காந்துட்டா நம்ம தனி இடமா, நாம இருக்க தனி இடம், அல்லாஹ் இருக்க தனி இடமா, பிரதமர் டெல்லியில் இருக்கார், நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கா, நம்ம இடத்துல இருக்கிறோம், நமக்கும் அல்லாஹ்க்கு சம்மந்தம் இல்லை. அங்கேருந்து பூதக்கன் அடித்து பார்த்துட்டு இருக்கிறான். அது சிசிடிவி கேமரா வச்சுட்டான் எல்லா இடத்துலையும். மலக்குகள் பார்த்துட்டு போய் அல்லாட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படிலாம் சொல்கிறானுங்கப்பா. இதுக்கு வந்து பதில் சொல்வதற்கும் அகீதா கிதாபுகள் எவ்வளோ இருக்குது, அதை மக்களுக்கு போதிக்கணும்ல, அதை பாடத்தில் வைக்கணும்ல. இன்னும் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கிதாபுகளே வச்சுக்கிட்டு ஜி இன்று சமுதாயம் பிள்ளைங்க வெளியே போய் நிற்கிறான், 7 வருஷம் ஓதி முடிச்சு வெளியே போய் நிற்கிறான், அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறானோ, ஹசரத் இந்த விரல் ஆட்டலாமா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் ஆதாரம் சொல்லுங்கள் ஹசரத் அப்படின்னு. உனக்கு தெரியாது அப்போ மிஸ்காத் எடுத்து பாரு, மிஸ்காத்தில் பார்த்தா 2க்குமே ஆதாரம் இருக்குது. சரி ஜி புகார் எடுத்து பார்த்தா கை இங்கே கட்டினா ஆதாரம் இருக்குது, அங்கே கட்டினா ஆதாரம் இருக்குது, பிஸ்மில்லா ஓதனாங்கன்னு ஆதாரம் இருக்குது, ஓதலைன்னு ஆதாரம் இருக்குது. எது கட்டுறது ஹசரத்? இப்போ அவனுக்கு நம்ம அந்த கிதாபுகளை ஓதி கொடுக்கல. ஷரவுல் அகாயிதும் ஃபிக்ஹுல் அக்பரும் தேவை தான், அதில் முக்கியமான பாபு ஓதி கொடு, இன்று இவர்களுக்கு தேவையானது ஓதி கொடு ஜி. இன்னும் அந்த பழைய கால கிதாபுகளை மாற்றாமல் வச்சுக்கிட்டு மாருதீனி இந்துத்துல்லதில்லா ஜி, கிபிலா எடுக்கிறதுக்கு கிபிலாவும் வக்து நிர்ணயிக்கு தொழுகை 5 வக்து தொழுகைக்கும் கிபிலாவும் எடுக்கிற கிதாபுகள் இன்னும் வச்சுருக்காங்க பல மதரசாக்களில். இப்போ அதெல்லாம் தாண்டி போயிட்டோம், எங்கேயோ அட்வான்ஸில் போயாச்சு. இன்றைக்கி அவைகள் கூட துல்லியமே எடுக்காது, வினாடி உட்பட துல்லியமே எடுத்துடுறாங்க ஜி. அவ்வளோ நுட்பமாக துல்லியமாக எடுத்துடுறாங்க. இன்னும் அதை வச்சுருக்காங்க. ஹுலாசத்துல் ஹிசாபு, ஊக்லிதஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி. அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இன்றைக்கி. ஊக்லிதஸ் ட்ரிகோனமெட்ரிக்கணும்ல 10th படித்து கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி லேக்கரா இன்றைக்கி வந்து அந்த ட்ரிகோனமெட்ரிக்கு தேற்றங்கள் சொல்லுவாங்க, பை தேற்றம்னு சொல்லுவாங்க, பித்தாகரஸ் தேற்றம், அந்த மாதிரி தேற்றங்கள் சொல்லுவாங்க. அதுதான் அதுதான் ஊக்லிதஸ் நினச்சிக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி தேட்டம்லாம் அட்வான்ஸாக போயிட்டே இருக்கு. இன்னும் எங்கேயோ லாகரதையும் வந்துச்சு, லாகரதம்னு நான் படிக்கிற காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி போட்டான், அதெல்லாம் வேணாயா, அதோட அட்வான்ஸ் எங்கேயோ போயிட்டானுங்க. அப்போ கணக்கு சயின்ஸ் முன்னேறிட்டு இருக்கு. இன்னும் அதையே வச்சுருந்தா ஹுலாசத்துல் ஹிசாப்லாம் 8ஆம் கிளாஸ் பாடம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பாடம், ஊக்லிதஸ்லாம் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பாடம். அதெல்லாம் தாண்டி போயிட்டான் அட்வான்ஸில். நீ இன்னும் ஜான்ட்டு உட்காந்துருக்காங்க ஊக்லிதஸில் உட்காந்துட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன் பாய், அட்வான்ஸில் போ. இன்னும் மதரசாக்களில் வந்து மந்திக்கு தஸ்ரீ மந்திக்கு நம்ம வச்சுருக்குறோம். தஸ்ரீ மந்திக்கு மிர்காத்து குத்துபி முல்லா ஹசன் மான குல்து. எதுக்குப்பா இந்த எனக்கு கிதாப் எதுக்கு வச்சுருக்கப்பா நீ? இது வந்து அறிவை கூர்மையாக்குது, கூர்மையாக்கி கூர்மை அப்படியே கூர்மையாக தீட்டிடுது. கத்தி தீட்டுது, புத்தி தீட்டுற மாதிரி கத்தி தீட்டுற மாதிரி புத்தி தீட்டுது. சரி, கத்தி நல்லா தீட்டுது, எதை அறுக்கிறோன்னு காட்டி கொடுக்க சொல்லி இந்த வச்சுக்கப்பா, அது எதுப்பா ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த கத்தி வச்சுக்க பின்னாடி உபயோகப்படுனா ஆப்ரேஷன் பண்ண கற்றுக் கொடுக்கணுங்களா அவனுக்கு? கத்தி தீட்டுறதுக்கு மட்டும் பழகி கொடுத்துட்டு எப்போ ஆடை இருக்கிறது? சரி, அவன் எங்கேயோ போகிறானோ, இவன் இப்போ தான் உட்காந்து மான குல்த்து மசாலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா? அவன் பஹஸ் எடுத்து நம்ம ஹதீஸ் சொன்னால், இந்த ஹதீஸில் இவர் வர்றாரு, இப்ராஹிம் இப்னு அப்துல் சாலிம் வர்றாரு. அவர் வந்து அவரை பற்றி இப்னு முயின் அவர்கள் லைஃப்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவரை பற்றி அலியுல் மதீனி அவரை லைசபி ஷைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது. புகாரில் இருந்தாலும் அந்த ஹதீஸ் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எனவே இந்த மசாலாவே கிடையாது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க.
இவர் மந்திக்கு வச்சு உட்காந்துருக்கிறாரு, மந்தி நோட்டை வச்சு. விளைஞ்சுங்களா? அவன் எங்கேயோ ஆராய்ச்சி பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான், ஹதீஸில் உள்ள பூந்து. இன்னைக்கு ஹதீஸ் லைஃபு கவிங்கிற ஆராய்ச்சி பற்றியாவது நம்ம கிதாப் இருக்கா? சும்மா நம்ம நஃபுல் ஃபிக்ர் ஓதி கொடுத்துட்டு போயிடுறாங்க மாசாக்கில். அதே முன்சா ஓதித்தர சில பாதி தான் ஓதித்தராங்க. அதில் லைஃப் எது அதுதான் வருது. இன்னும் ஆராய்ச்சி சும்மா ஒரு ரிஜால் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சமாவது அதன் பக்கம் நீ போகணும்ல நம்ம சிந்தனையை. இப்போ என்ன தேவை? இப்போ எதை வச்சு நம்மளை மடக்கிறான் அவன்? ஆலிமாயிட்டு தன் சுய திறமைகளால் சில பேர் வளர்த்துக்கிறாங்க இருக்காங்க. தமிழ்நாடு ஷேக் அப்துல்லா ஜமாலி அஜித் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சில பேர் முஸ்தஃபாஸ் இருந்தாங்க. அவங்க சொல்லுக்கு அப்படியே பதில் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாடத்தில் வைங்க. முஸ்தஃபா சத்தார், ஷைஃபுர் ரஹ்மான், சைஃபுல்லா சார், சைஃபுர் ரஷாத் அல்லாட்ட போயிட்டாங்க. ஒரு சில உலமாக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த காலத்துக்கு அந்த மாதிரி கொண்டு வாங்கப்பா பாடத்திட்டங்களை. இந்த காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன? எல்லாரும் கூடி உட்காருங்க, மொத்த ஜமாத்துல் உலமாவும் மொத்த மஜ்லிஸுல் மதாரிஸும் உட்காருங்க, கூடி உட்காருங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்ன வருது நம்ம காலத்தில்? அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி என்ன புத்தகங்கள் வைக்கலாம்? சொல்லலாம், அது கிடையாது. எதை நம்ம மாற்றலாம்? மாற்றணும். அப்போ காலத்தை தான் மாற்றிட்டே போக வேண்டியதுதான். மாற்றம் உண்டு தான், மாறாதது. நினச்சிக்கலாம். இப்போ இது 700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிதாப் வச்சுருக்கேன். 700 வருஷத்துக்கு முன்னாடி கிதாப் மாற்றிருக்காங்கல்ல. அவங்க ரசூல காலத்தில் உள்ள கிதாப் ஓதலை. இப்போ சஹாபாக்கெல்லாம் நீ ஓதன கிதாப்லாம் ஓதனாங்களா? சஹாபாக்கெல்லாம் நீ ஓதன கிதாப்லாம் ஓதிட்டு இருந்தாங்களா? இதை மாற்றக்கூடாது. 700 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க போயிட்டாருன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் 1300 வருஷம் ஆயிடுச்சு இஸ்லாம் இப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி கிதாப் மாற்றிருக்காங்களே, இப்போயே மாற்றக்கூடாது. சஹாபாக்கள் ஒரு கிதாப் ஓதிட்டு இப்போ நாம, இல்லை தாபீன்கள் ஓதின கிதாப் ஓதிட்டு இருக்கிறோமா? தாபீன் ஓதிட்டு கிதாப் ஓதிட்டு இருக்கிறோமா இப்போ நாம? எனவே அதெல்லாம் மாற்றத்தானே இருந்தாங்க. இப்போ நீ மட்டும் மாற்ற மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அது உட்காந்து மசாலா பண்ணி எல்லாரும் பெரிய பெரிய உலமாக்கெல்லாம் கூடிய உட்காந்து மசாலா பண்ணி ஆலோசனை பண்ணி மாற்றுங்க, சரி பண்ணுங்க. என்ன பை என்னென்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய மாலை ஃபிக்ஹ் இன்றைக்கு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜதீத் ஃபிக்ஹி மசாயில்னு உலகமே அதன் பக்கம் போயிட்டுருக்கு. என்ன பை வட்டி இன்று 1000 பரிணாமங்களில் வந்துட்டு இருக்குது. வட்டி நம்மளை நோக்கி அதுக்குரிய பதிலாக இன்னும் உட்காந்துருக்க, இன்னும் நம்மள்ட்ட இல்லை. அடிப்படையில் உட்காந்துருக்கோம். இன்னும் நம்ம இன்சூரன்ஸ் கூடுமா, லைஃப் இன்சூரன்ஸ் கூடுமா, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கூடுமா, பொருள் வாங்குற இன்சூரன்ஸ் கூடுமா, இங்கெங்கேயோ போய் கடைசியில் இன்னைக்கு மிக்சி கிரைண்டர் வாங்குறதுக்கு இன்சூரன்ஸ் வந்துருச்சு. நீ கடையில் போய் 3000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கினா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றான். இதில் இது இன்ஸ்டால்மெண்ட்டு பஜாஜ் கம்பெனிக்காரன் வந்துடுறான். அங்கே பெரிய பெரிய விஜிபி சாமான், வீட்டு சாமான் வாங்குறீங்களே, அதுக்கும் இன்ஸ்டால்மெண்ட், அதுக்கும் இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சு. உள்ள ஒரு பொருள் வாங்குறியா, ஏசி வாங்குறியா 50,000 ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம், அதுவும் போயிடுச்சு. இப்போ அங்கே பஜாஜ் கம்பெனி உள்ளே வந்துடுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இந்த காசை நாங்கள் கொடுத்துட்றோம், 55,000 கொடுத்துட்டு மாதம் 2000 வாங்கிட்டு போம். இதான் இன்றைக்கி ஓடுது. ஒரு முஸ்லீம் 2 முஸ்லீம் 95% முஸ்லீம்கள் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பைக்கு வாங்கினா பிரச்சனை இல்லைங்க, மாதம் 3000 தான். பைக் வாங்கிறாரு, மாதம் 3000 கட்டினா போதும். எத்தனை 50 மாதம் கட்டணும், அது ஈஸியாக சொல்லு. 50 மாதம் எவ்வளோங்க ஆச்சு? அது எவ்வளோ ஆச்சு பை? 1.5 லட்ச ரூபா ஆச்சு. மாதம் 3000, 50 மாதம் எவ்வளோ ஆச்சு? பைக்கு விலை எவ்வளோங்க? 1,20,000 ரூபா. 30,000 யாருக்கு? அந்த பஜாஜ் கம்பெனிக்காரனுக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு. வட்டி ஜாயிஸா ஹராம்? இது ஜாயிஸா இல்லை? இதுபடி பஹஸுகள் என்ன சொல்லித்தரதுக்கு இன்றைக்கி ஆலிம்கள் ரெடியாக இல்லை. இதை பற்றி பஹஸுகள் என்று பேச முடியாமல் போயிருக்கு, பேச முடியாமல் உட்காந்துருக்கு. ஆயிரக்கணக்கான வகையில் வந்திருக்கு. கிரெடிட் கார்டு ஜாயிஸா இல்லையா? மசாலா உங்கள்கிட்ட இருக்கா தெரியுமா உங்களுக்கு? டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஜாயிஸா? உன் பேங்க்கில் 1 லட்சம் போட்டிருக்கேன், ஆனால் உனக்கு தேவைப்பட 2 லட்சம் எடுத்துக்கலாம். இருக்கிறது 1 லட்சம் தான், 2 லட்சம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சமாக நீ பின்னாடி கட்டிக்கலாம், அதுக்கு வட்டி போடுறான். இது எப்படி? இது ஜாயிஸா? இப்படி மருத்துவத்தில் இன்றைக்கி
பிளட் டொனேஷன் ஜாயிஸா, டொனேட் பண்ண பிளட் வாங்குற ஜாயிஸா, யார் யாரோ கொடுத்த பிளட் யார் பிளட்னு தெரியாமல் வாங்குற ஜாயிஸா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஜாயிஸா, நான் கிட்னி இன்னொருத்தருக்கு வாங்கலாமா ஒருத்தர் கேட்குறேன், என்ன பதில் சொல்லுவேன்? ஒருத்தருக்கு நான் கிட்னி டொனேட் பண்ணலாமான்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரங்கள் என்ன, மார்க்கம் என்ன சொல்லு, சட்டங்கள் என்ன, இது எல்லாம் ஓதி தரணுங்கிறேன். இது மாதிரி 1000 மசாயில் இருக்குது இன்றைய மசாயில்கள். இதெல்லாம் மசாக்களை ஓதி கொடுக்கணும். கிதாபுகளும் இருக்குது, நான் வச்சுருக்கோம்ல, இது ஃபிகி மசாயில். யாராவது இருந்து ஹாலித் சைஃபுல்லா கிதாபா வச்சுருக்கோம். அந்த மாதிரி என்ன செய்யணும் பை, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். தசவுஃப், ஸோ பேருக்கு தசவுஃபுங்கிற பேரில் இமாம் கசாலி இமாம் கிதாபுகளும் இஹ்யா உலூமுத்தீன், அய்யுஹல் வலது, பிதாயத்துல் ஹிதாயா, பிதாயத்துல் ஹிதாயாவா முடிஞ்சு தசவுஃப் வந்துருச்சு. பேசிக் தசவுஃபே என்னன்னு நம்ம கற்றுக்கல இன்னும். இஹ்சானுடைய பாடம் என்ன, அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு என்ன, இல்லம் தகுன் தராஹு இன்னும் யராக். மாரிஃபத்துடைய அடிப்படை என்ன, உலூஹியத் என்ன, ஏத்திபாரத் உலூஹியத் என்ன, ஜாத் சிஃபாத் அஃபால் ஆசார் என்ன, ஜாத்துக்கு டெஃபினேஷன் என்ன, ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சிஃபா எத்தனை வகை இருக்கு, சிஃபாத் அஃபாலியான என்ன, சிஃபாத் ஜாத்தியான என்ன, இதை பற்றி விவரங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய ஜாத்தும் சிஃபத்தும் ஐனு கயிறுன்னா என்ன அர்த்தம், ஐனு இல்லை கயிறு இல்லைன்னு அர்த்தம் என்ன, இதை பற்றி டெஃபினேஷன் என்ன, இது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பாடங்கள் தசவுஃபுடைய விளக்கம். அதன் பக்கமும் சிந்தனை போகிறதில்லை, சும்மா வேற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறோம். அதனால் கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கு மனசாவுடைய பாடத்திட்டங்கள்லாம். எல்லா உலமாக்கும் சேர்ந்து உட்காந்து முடிவு பண்ண வேண்டியதான். பழசுன்னு இருந்தால் அது மாறும், அது மாறிடும் பாருங்களேன். இன்றைக்கு இவர்கள் மாற்றாவில்லை விட்டாலும் இவர்கள் மாறிடுவாங்க, இப்போ இன்னொரு சமுதாயம் வரும், அவங்க மாற்றுவாங்க. நான் சொல்ல நடக்கும். இப்போ இவங்க மாற்ற மாட்டாங்க, சில பேர் மாறாதவர்கள் இருப்பாங்க, பழமையில் ஊறியவர்கள். நான் எதுக்கும் மாற மாட்டேன் அப்படின்னு, நான் கல்லு மாதிரி உட்காந்துருப்பேன். இவங்க மாறிடுவாங்கல்ல, இவங்க கியாமத்து வரைக்கும் இருக்க போகிறாங்க, கியாமத்து வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. மாற்றம் வேண்டாம் என்பவர்கள் மாற்றப்படுவார்கள், அவர்கள் மாறி போவார்கள். மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே வருவார்கள், அவர்கள் மாற்றுவார்கள். நீ அது மாற்றம் ஒன்று தான், மாற்ற முடியாதது உலகத்தில். அதில் மாற்ற முடியாதது ஒன்றுதே ஒன்று தான். எதுங்க? அது மாற்றம். அது ஆளும் முத்தகையிரும், உலகம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். இமாம் கசாலி இமாம் சொல்லுவாங்க, அஃதலுல் இல்மு இல்முல் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன தேவை அதை படித்து கொடுப்பா. 800 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன தேவைங்கிறத வச்சுருந்தாங்க. ஹிஜ்ரி 800, அப்போ ஹிஜ்ரி 400 வேற இருந்திருக்குல்ல, ஹிஜ்ரி 300 வேற இருந்திருக்கும், 400 வேற, 500 வேற, 800 அப்படி இருந்துக்கிட்டேன்னு அர்த்தம். 800 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட நிசாமியா பாடத்தை பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு நஹ்வு சர்ஃபு மாற்ற முடியாது, அது எல்லாத்துக்கும் தேவை தானே. அது கியாமத் வரைக்கும் நஹ்வு சர்ஃப் தான். கிதாப் வேணா மாறிக்கலாம், மிசான் அஜன் சஞ்சானி அவாமில் ஷரமி தமிழ்னு போதுறோம். இப்போ அவங்கெல்லாம் சர்ஃப் மீறு நஹ்வு மீறுன்னு ஓதுறாங்க வடநாட்டிலாம், பஞ்சு கஞ்சு அப்படின்னு நஹ்வு கிதாபுங்க. அதுதான் நூற்றுக்கணக்கான கிதாபுகள் இருக்குல்ல, நஹ்வு சர்ஃபு எழுதியிருப்பாங்களே பல பேரும். நாம் இங்கே மிசான் சஞ்சானி அவாமில் ஷரமி தமிழ்னு ஓதிட்டு இருக்கிறோம், உள்ள ஒரு மாதிரி ஓதுறாங்க. அது நஹ்வு சர்ஃபு கட்டாயம் வேணும், அதை மாற்ற முடியாது. மஆனி வேணும், பயான் பதியே வேணும், மந்திக்குடைய இஸ்லாஹாத்து மந்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் முர்த்தராஜிஃப்னா என்ன தெரிஞ்சுக்கணும், உசூல் ஹதீஸ் வேணும், உசூல் ஷாஷி வேணும், உசூல் ஃபிக்ஹ் வேணும். நவீனமாக கொண்டு வாங்க, இன்னும் என்னென்ன வேணும்னு கொண்டு வாங்க. இன்னும் ரஷீதியை வச்சு உட்காந்துருக்காங்க சில மாசாக்களில். எப்படி பஹஸ் சேர்ற முறை அதெல்லாம் தாண்டி போயிட்டு அவன் மேலே நின்று ஆத்தா அம்மான்னு திட்டுறான். ரஷீதியா படி நீங்கள் வந்து முஅத்தரிது வந்து நீங்கள் சொல்கிறது நக்கல் செய்யணும். அதை நாங்கள் இப்படி பேசுறதுக்கு நாங்கள் தான் இப்படி சொல்கிறது. நீங்கள் வந்து மூஜபா குல்லியாக சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அதுக்கு சாலிபா ஜுசுகியா சொல்லியிருக்கோம், அதுதான் அதுக்கு பொருத்தமான பதில். அப்படியே பேசிட்டு இருக்கானு இன்னும் உட்காந்துக்கிட்டேன். ரஷீதியா படியே பேச செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவன் அவலியாக்கெல்லாம் கண்ட மாதிரி திட்டுறான். ரஷீதியா படி இன்னைக்கு பாஸ் செய்யறதுக்கு யார் பார்த்தா, யார் இருக்கா உலகத்தை யாராவது சொல்லு. இல்லை ஓதி கொடுத்து வச்சுக்குவோம், பிற்காலத்தில் யாரும் பாஸ் செய்வாங்க, அதுக்கும் சாத்தியமே கிடையாது.
அது பஹஸ்க்கு இதை எப்படி பஹஸ் செய்யறதுன்னு கற்றுக் கொடுக்குற கிதாப். அவன் எப்படி சொன்னா நம்ம என்ன சொல்லணும் ஒன்றுங்களா? அதை பற்றி யார் அந்தபடி யார் பஹஸ் செஞ்சுட்டு இருக்கான்? அவன் இப்போ எப்படி பஹஸ் செய்யணும் அதில் கற்றுருக்குறோம் அவனுக்கு. நினச்சிங்களா? அதனால தம்பி நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதில் இன்னொரு ரசீதியாக வச்சு சொல்லி கொடுத்து உட்காந்துருக்காங்க. விளைஞ்சிங்களா? அதுக்கு எந்த மாற்றுக்கு இப்போ என்ன இப்போ உள்ள பஹஸ் எப்படி செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். நவீன புத்தகங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்ல. மாற்று கருத்துக்களை போதிக்கலாம்ல. ஆஹா விஷயம் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சு. மரசாக்களுக்குள்ளே புதுச்சா எங்கே ஆரம்பித்தேன் சொல்லு. இப்னு தைமியாக்கு புதம். இப்னு தைமியாக்கு ஏன் வந்துச்சு கதை? தௌஹீதுடைய வாசனை இந்தியாவிலிருந்து வீசுதுன்னாங்கிற சொல்ல எடுத்து ஹதீஸ் எடுங்க பை. தௌஹீதுடைய வாசனை எனக்கு இந்தியாவில் வீசுதுன்னாங்க. ராயிஹத் தௌஹீத் மினல் ஹிந்துன்னு நினைக்கிறேன். அது அஷும்மு ராயிஹத் தௌஹீத் வாசகம் சரியாக தெரியல எனக்கு. இந்தியாவிலிருந்து எனக்கு தௌஹீதுடைய வாசனை வீசுகிறது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இந்தியா தௌஹீது ஒரு காலத்தில் வரும், மிகைக்கும். இந்த வஹாபிகள் நிலைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் காலம் போயிடுவாங்க. எதுவுமே நிலைத்தது அல்ல உலகத்தில். ஏன்னா ஒரு காலத்தில் முஅ்தஸிலாக்கள் ஆடாடுன்னு ஆடினான், உலகமே அவன் கண்ட்ரோலில் போயிடுச்சாங்கிற அளவுக்கு. முஅ்தஸிலாக்கள் அரசர்கள்லாம் அவங்க கலீஃபாக்கள்லாம் முஅ்தஸிலா போயிட்டானுவோம். அல் வாசிக் பில்லா, அல் முஅ்தஸிம் பில்லா. இமாம் ஷாஃபி இமாமெல்லாம் கொல்ல துரத்துறானுவோம். கலீஃபாக்கள்லாம் முஅ்தஸிலாக்களா போயிட்டானுவோம். அவன் ஆட்சி மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகமே அழிஞ்சு ஒழிஞ்சானுவோம். அப்படி பல காலங்கள் போயிருக்கு. ஷியாக்கள் காலத்தில் போச்சு, ஒரு காலத்தில் ஷியாக்கள் கையில் போச்சு, பாத்திமியாக்கள் கையில் ஆட்சி ஹிலாஃபத்து போச்சு, அப்புறம் ஒழிஞ்சுது. துருக்கியர்கள் இருந்தாங்களே பக்கா சுன்னத் ஜமாத்துக்காரங்க. 800 வருஷம் உஸ்மானிய பேரரசு துருக்கியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார்கள். துருக்கியர்கள், துருக்கிய சாம்ராஜ்யம். அவங்களாம் யாருங்க? உலகமெல்லாம் அதனால தான் துருக்கியர்கள் நமக்கே பேர். நம்மளாம் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் துருக்கியர்கள் அப்படின்னு பேர் வச்சு நம்மளை பார்த்து துருக்கன்னுவோம். அதான் துலுக்கன்கிறான். இன்னைக்கு துருக்கன் அது துருக்கி இது ஆட்சி செய்து, துருக்கியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் நம்மலாம் அப்படின்னு நினைஞ்சுங்களா? அந்த மாதிரி துருக்கியர்கள் அப்படின்னு பேர். அவங்க சுன்னத் ஜமாத்தில் இருந்தாங்க. அப்படி எல்லாம் வருவாங்க போவாங்க காலத்தில். இவங்களும் போயிடுவாங்க. நீண்ட காலம் கொஞ்சம் காலம் இருப்பானுங்க. வஹாபிகளுடைய ஆட்சியும் முடிஞ்சிடும். கடைசியாக பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி பாம்பு புத்துலேருந்து கிளம்பி ஊரே ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் புத்துக்குள்ளே உள்ளே போயிடுதோ, அதே மாதிரி மதீனாவிலேருந்து கிளம்பிச்சு இந்த ஈமான் இஸ்லாம் அப்படியே ஊரே சுற்றி உலகமே சுற்றி திரும்ப மதீனாவுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படி உலகம் சுருங்கிடும். இஸ்லாமியர்கள் சுருங்கி மதீனாவில் மட்டும்தான் உண்மை முஸ்லீம்கள் இருப்பாங்க. வஹாபிலாம் ஒழிஞ்சிடும். பக்கா சுன்னிகள் எங்கே இருப்பாங்க? மதீனாவில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படியே குறைஞ்சிடும். உலகமே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப எங்கே வந்துடும்? இஸ்லாம் மதீனாவுக்கே வந்துடும். யஸுரு கமா தஸுல் ஹய்யா இன்னல் இஸ்லாம் யஸுரு இல் மதீனா. சொல்லுங்க பை. மதீனாவில் ஒடுங்கி விடும். பாம்பு மதீனாவில் உள்ளே ஒடுங்குவது போல அப்படின்னு ரஞ்சபை. அப்போ இருக்கும் காலமெல்லாம் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொல்லலாம். ஏன் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு? நம்ம இதை கவனிக்காமல் இவனுங்க என்ன பெரியவங்களா தௌஹீத் ஜமாத்துக்காரவங்களாம், அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் போனால் எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளையும் வழிகெடுத்துறானுங்க. அவங்க அப்படி பேசுகிறானுங்க மயக்கிற மாதிரி. இன்னல் ஈமான் அல்ல யஸுரு இலல் மதீனதி கமா தஸுல் ஹய்யத்து இலா ஹுஜரிஹா ரவால் புகாரியுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் மதீனாவில் ஒடுங்கிவிடும், பாம்பு தன் புற்றில் ஒடுங்குவது போல. அது கிடைக்கலையா? இனி அஜிது ராயிஹத்த தௌஹீதி மினல் ஹிந்து அந்த மாதிரி ஹதீஸ் இல்லையா? நான் பார்த்துருக்கிறேன் பை ஹதீஸு. வாசகம் ஞாபகம் வரல பை. இருக்கு பை ஹதீஸு. இன்ஷா அல்லாஹ் தஆலா எடுத்து கொடுக்குறேன் பை. பதினஞ்சுங்களா? அதனால நம்ம பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்துக்கு
உண்மை தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பாடுபடணும். அவங்களும் போயிடுவான். நீ எத்தனையோ ஆலிம்கள், பெரிய பெரிய ஆலிம்களாக இருக்கிறாங்க, அவங்க பையன் வந்து தௌஹீத்வாதியாக போயிடுறாங்க. என்ன சொல்கிறது? எனவே அந்த ஜமாத்து இஸ்லாமியா அதில் போய் சேர்ந்துடுறாங்க, வீணாக போயிடுறாங்க. வாக்கியத்தில் ஓதுற காலத்தில் எனக்கு ஒரு உஸ்தாத் ஒருத்தவங்க இருந்தாங்க, பக்கா ஆஷிக ரசூல். தெரிஞ்சுங்களா? எனக்கு உஸ்தாத் ஒருத்தவங்க இருந்தாங்க. பாக்கியாத் விட்டு இப்போ நான் வந்துட்டேன். அப்புறம் அவங்களும் அவங்க வந்து போயிட்டாங்க. பின்னாடி கேள்விப்பட்டேன் அவங்க இப்போ தௌஹீத் இருக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்துட்டாங்க. தௌஹீத் ஜமாத் சேர்ந்து அவங்க வந்து வஹாபிசத்தை தன்னுடைய கொள்கையாக்கி கொண்டார்கள் அப்படின்னு பாருங்க. ஜய்யித் ஆலிம் அவங்க, எனக்கு உஸ்தாது, நல்ல திறமையான பாடத்தில் திறமை மிக்கவர்கள், அவ்வளோ கெட்டிக்காரங்க. வஹாபிசம் அவர்களையும் பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? அதனுடைய தன் கைகளை அங்கேயும் விரிக்குது பார்த்தீங்களா? அவங்களையும் பிடிச்சி இழுத்துக்குச்சு. ஜி அந்த மாதிரி அவங்களையும் பிடிச்சி இழுத்துக்கும். அந்த மாதிரி உன்னுடைய பையன்லாம் என்ன கேரண்டி இருக்கான்? நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களையும் பிடிச்சி இழுத்துக்கும். வஹாபிகளை போயிடுவான். வஹாபிசத்தை விட கேடுகட்ட ஒரு சமூகம் எதுவுமே இல்லை. ஏன்னா இஷ்க ரசூலை, இஷ்க அவுலியாவை, ரமிமார்களுடைய காதல், அல்லா ரசூலுடைய காதல், நபி வலிமாவுடைய காதலை கல்போட்டி எடுத்துடும், சஹாபாக்களுடைய காதலை கல்போட்டி எடுத்துடும். அது போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும்? அதுதான் பசை, நம்மளை ஒட்டி வைக்கிற பசையே அதுதான். இந்த சமுதாயத்தை ஒட்டி வைக்கிற பசையே அதுதான். அது போச்சுன்னா என்ன பை? இனத்தை போட்டு அதில் ஒரு எதுலேயுமே ஒரு பிடிப்பு இருக்காது. இஸ்லாத்தில் எல்லாமே இருக்கும், பிடிப்பு இருக்காது. எனவே அல்லா ரசூலுடைய காதல், முஹப்பத் ரசூல், இஷ்க ரசூல், இஷ்க சஹாபா, இஷ்க அவுலியா, வலிமானுடைய காதல் தான் நம்மையும் ஒன்றையும் சேர்த்து வைக்குது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு முஹப்பத்தை உண்டாக்குது. தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடுகளில் இன்பத்தை உண்டாக்குது, காதலை உண்டாக்குது. அழிஞ்சுங்களா? இது என்ன போயிடும். பெருசாக செவரு கட்டிட்டோம், பழைய சிமெண்ட்டு, வீணாக போன பழைய சிமெண்ட்டு, அதில் பசை இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன். நீ என்ன தான் மணல் கொட்டி செங்கல் ஒட்டி பூசி இருந்தாலும் என்ன ஆகுது? ஒன்று ஒட்டாது, தட்டினா கீழே விழுந்துடும். சிமெண்ட்டு போடாமல் வெறும் மணல் மட்டும் கலக்கி செவரு கட்டினா எப்படி இருக்கும்? செங்கல்லாம் வச்சு எல்லாம் கீழே விழுந்து, தட்டினா கீழே விழுந்துடும். பிடிப்பு இருக்காது இல்லை. அப்போ அவ்வளோ செவுத்தையும் பிடிச்சி இழுத்து வைக்கணும். எது? இஷ்கு, இறை காதலும் ரசூலுடைய காதலும் வலிமானுடைய காதலும் தான். அது இல்லைன்னா மார்க்கம் இருக்கும், தொழுவான், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நோன்பு வைப்பான், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜக்காத்து கொடுப்பான், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஹஜ்ஜுக்கும் போவான், இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நினச்சிங்களா? மிஸ்கின் ஹஜ்ஜுக்கு போயிருந்தபோது என் ரூமில் ஒரு வஹாபி மாட்டிக்கிட்டான். ஜி என் ரூமில் 5 பேர் கொண்ட ரூமு, 5 பேர் போட்டான். அதில் ஒருத்தன் வஹாபி, பக்கா வஹாபி, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான். அழிஞ்சிக்கலாம். நாங்களாம் ஒன்றா போய் காபத்தை சுத்தமாக அழுகுறோம். அவன்ட்டு இருக்கோம், ஹஜ்ஜு கடமை, காபத்தை சுற்றணும், எதுக்கு அழுகுறான்? தேவையில்லை மிக அழுகுறானுவன். ஏன்னு என் கூட வந்தவர் ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரர், அலிஹாஜியார்னு பேர். நாங்களாம் காபா சுற்றும் போது அழுகுறோம். வேடிக்கையாக பார்க்குறோம், கர்மாந்திரம். எதுக்கு அழுகுறாங்க? விட்டு வந்துட்டான் அழுகுறியா? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு வந்துட்டான் அழுகுறியா? ஜி காபா சுப எதுக்கு அழுகுற? நீ காபத்தில் பார்த்தா கலம் தண்ணி பல பல பழம் தண்ணி ஊற்றுது. याद आते हैं हर सौत में हर तौफ में हमको कहीं गुफ्तार मोहम्मद कहीं रफ्तार मोहम्मद. இங்கேதானே சார் ரசூலான் இருப்பாங்க. எங்கள் அபூபக்கர் நான் இங்கே தான் நின்றுருப்பாங்க. எங்கள் உமர் ஹத்தாப் இங்கே தான் நின்றுருப்பாங்க. எங்கள் உஸ்மான் கனி இங்கே தான் நின்றுருப்பாங்க. எங்கள் அலினா இங்கே நின்றுருப்பாங்கல்ல. எங்கள் ஹசன் ஹுசைன், எங்களுடைய பிலால், எங்கள் அபு ஹுரேரா, எங்கள் அபூசர், எங்கள் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹும், எங்கள் ஹவுஸ் அக்தப், ஹவுசுல் ஆதம், எங்கள் ஹாஜி அஜ்மீரி, எங்கள் ஷாவுல் அமீத் பாதுஷா, எங்கள் சயீத் இப்ராஹிம் ஏர்வாடி வலியுல்லா, எங்கள் நூரி நாயகம், எங்கள் ஃபைசு நாயகம் இங்கே தான் இருந்திருப்பாங்க. இதான் சுற்றி இருப்பாங்க. அப்படின்னா நினைக்கும் போது நம்ம கல்லில் பல 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 பலன்னு அல்ல நமக்கும் அவங்க குழந்தை நிப்பாட்டினானே
அப்படின்னு தண்ணி ஊற்றுது, அவன் வேடிக்கை கசுமாலம் தேவையில்லாமல் அழுகுறானு. சஃபா மருவாவுக்கு ஓடுறோம், இப்படி தான் ஹாஜராமா ஓடிருப்பாங்க, சிந்தனை அங்கே போகுது, நாம் கண்ணில் தண்ணி வருது, அவர் மடங்கு இன்ன சஃபா வல் மருவத மின் ஷாயிரில்லா வமன் ஹஜ்ஜல் பைத்தா வஇதமர ஃபலா ஜுனாஹ அலைஹிம் அன் யத்தவஃப பிஹிம். சஃபா மருவா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களே ஒரு சின்னங்கள். அங்கே யார் போகிறாங்களோ ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அங்கே தவாஃப் செய்யுங்க, இங்கேயும் அங்கேயும் போங்கன்னு நல்லா சொல்லணும், செய்கிறோம். அழுவுறதுக்கே தேவையில்லாமல் நினச்சிங்களா. மினாவில் போனால் அழுக வருது, முஸ்தலிஃபாவில் போனால் அழுக வருது, நல்ல தண்ணி ஊற்றுது, தெரிஞ்சுங்களா. அவர் படுக்க வேடிக்கை போயிரு நம்மளே தண்டசோரம். ஹஜ்ஜானா தர்பாரில் போய் ஓன்னு அழுகுறோம், இதுக்கே அழுகுறீங்க, நிற்கிறதே முதல்ல ஹராமு. ஹஜ்ஜானா தர்பாரில் மதீனா ஷரீஃப் இந்த பச்சை குப்பா பார்க்கும்போதெல்லாம் தண்ணி ஊற்றாங்க. அது வெற்று, அதாவது ஒரு வெறுமையான இஸ்லாம் உங்கள்கிட்ட. தவாப் செய்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு வரோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சல்யூட் வச்ச மாதிரி. எனவே போலீஸ்காரன் சொல்லிட்டு மேடம் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லணுமா, முடிச்சு போயிட்டேன். எப்போ கிளம்பு, எப்போ ஃப்ளைட்டு, எப்போ மதியம் கிளம்புறது, எப்போ கிளம்புறேன், இன்றைக்கி ஃப்ளைட்டு செவ்வாய்க்கிழமையா, சரி எப்போ வரும்னு காத்துட்ருக்குறோம். நமக்கு எப்படி இருக்காங்க, இங்கேருந்து போகாமல் இங்கேயே மொத்தம் போயிட மாட்டோமா மதீனாவிலேயே. जी ये आरज़ू है मदीने को हम सफ़र करते, क़दूम पाक में यूं ही उमर बसर करते. ये आरज़ू था मदीने को हम सफ़र करते. மதீனாவுக்கு செல்கிற பொழுது என் உள்ளத்தில் எப்படியெல்லாம் துடித்தது தெரியுமா, என் வாழ்நாளெலாம் இங்கேயே இருந்திருக்க மாட்டோமா, இங்கேயே விழுந்து விட மாட்டோமா. ஜி கதூமை பாக்கமே யூஹி உமர் பசர் கருத்து, பெருமானது புனித பாதங்களிலே என் வாழ்வை கழித்து விட மாட்டோமா என்று என் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது அப்படின்றார் அவரு. புரிஞ்சுங்களா. மதினா மதினா என்றே எந்தன் உயிர் வாழும், அந்த மதினாவில் தான் ஒரு நாள் எந்தன் உயிர் போகும். மாணவி காலடி நடந்த மன்னது பொன்னாகும், அந்த மஹமூதர் வாழும் மதினா எந்தன் கண்ணாகும். அப்படி நம்ம துடிக்குது, அங்க போய் உள்ளம் துடிக்குது. புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின பொழுதில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குதே அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்கிறோம். அவரோட அதுல துவா இங்கிருந்து இப்படி கேட்கக்கூடாது, அப்படி திரும்பி, அதான் கிபிலா. பச்சை கோபுரத்தை கேட்குறீங்க, ஷிர்க் இங்கே ஷிர்க்கு போலையா, இன்னும் தௌஹீத் இப்பதான் பாடம் படிப்பீங்கன்னு தெரியல. வெங்காயம் பச்சை மிளகா எப்பதான் எங்களுக்கு புத்தி வருதுன்னு தெரியல. இங்கே கபரு முட்டியா உட்காந்துருக்கானோ. ரசூலுல்லாஹி தர்பாருக்கு மதீனா ஹஜ்ஜுக்கு கூட கபரு முட்டிக்கு தான் அங்கே போய் ஜியாரத் செய்கிறாங்க. சரி தர்பாரில் போயிட்டா கபரு முட்டி அங்கே போய் துவா செய்கிறோம்ல, அப்படி அங்கே போய் கபரு முட்டிக்கலாம். கபரை முட்டின்னு சொல்றேடா, முட்டை விடமாட்டானே, நீ ஏன் சத்தமாக சொல்லு. நாங்களாம் கபரு முட்டிக்கு வந்திருக்கேன், அதுக்காக கபரை முட்டுறதுக்கு விட்டான்னா 2 முட்டை போட கிட்டே விட மாட்டாங்க. அந்த செவுத்த முட்டை கூட விட மாட்டேங்கிறானோ, என்ன செய்யறது. கபரை முட்டலான்னு பார்த்தா விட மாட்டேங்க, சுற்றி செவுறு கட்டியிருக்கானுங்க, அந்த ஓட்ட வச்சிருக்கானோ. அங்கேயாவது முட்டலான்னு பார்த்தா முந்தி விட்டிட்டு இருந்தாங்க, இப்போ அங்கே முட்டை விட மாட்டேங்கிறானோ. அதுக்கு ஒரு 2 செவுறு 2 இது கட்டி ஃபுல்லாக அந்த திரை போட்டானோ. இங்கே இருந்தால் சாதம் சொல்லணும், முட்டே விட மாட்டேங்கிறானோ. முட்டினாதான் நம்ம சந்தோஷம் வரும். எங்கே போய் முட்டுறது. சரி நான் தஹலீஸ் இருக்கும்ல, எஜமானுடைய வாசலுக்கு வரக்கூடிய அந்த மஸ்ஜித் பாபே உமர் பாபே அபூபக்கர்னு போட்டுருக்கு, அதை போய் முட்டிக்கிறது. இதையாவது முட்டிக்கலாமே விளைஞ்சுங்களா. ஏதோ முட்டணும்னு ஆசை இருக்கு எனக்கு, முட்டின்னு சொல்லிட்டேன். நீ ஏதோ முட்டணும்னு ஆசை மாட்டேங்கிறான். பெருமாளுடைய அந்த பச்சை முந்திலாம் நினச்ச நேரத்தை டெய்லி போவேன். ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம், அந்த ரசூலுடைய அந்த பச்சை விரிப்பு இருக்கு இல்லையா, ரோல் ரியாலஜின்னு. ஹஜ்ஜுக்கு போயிருந்தபோது அல்லாஹ்வுடைய ஃபஸ்லுக்கு டெய்லி போயிட்டு வந்துடுறாங்க. இப்போ விடுறது இல்லை, ஒரு தடவைக்கு போனால் ஒரு தடவை தான் உள்ளே போக அனுமதி. அப்படியே அதுக்கு டோக்கன் சிஸ்டம் கொடுத்துட்டானோ. இப்போ உம்ராவுக்கு போயிருந்தபோது ஒரு தடவை தான் உள்ள
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்னு காலைல 10 மணிக்கு போகிறோம், ஜும்மாவுடைய அன்னைக்கு உள்ளே மாட்டிக்கிட்டோமா, அல்லாஹ் பெரிய ஃபசல். 3 மணி நேரம் உள்ளே உட்காந்தோம், ஜும்மா முடிச்சுட்டு தான் வெளியே வந்தோம். அந்த ஒவ்வொரு துணியாக முட்டி 3 மணி 4 மணி நேரம் உள்ள 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, நமக்கு 3 மணி நேரம் உள்ள அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சுட்டான். இந்த பச்சை அங்கேயும் ஜும்மா தொழுதோம், எங்களுக்கு முன்னாடி தான் நின்று அவர் குத்துபா வந்தார். அவர் குத்துபா வர்றாரு, அவருக்கு அந்த பெருமருடைய மிம்பரே ஷரீஃப் அதுக்கு நேரே பின்னாடி உட்காந்துருந்தோம். எங்களுக்கு முன்னாடி தான் முன்பா வர்றாரு. அங்கே 8 தூண்கள் இருந்துச்சு, ஆயிஷா நாயன் தூண், அந்த 8 தூண்கள் முக்கியமான பேர்களோட தூண்கள் இருக்குது, அலி நாயன் தூணுன்னு இருக்குது. ஒவ்வொரு தூணாக முட்டி துவா செஞ்சு கண்ணை வச்சு ஒத்தி நெஞ்சை வச்சு ஒத்தி முட்டுன்னு முட்டணும். கபரை முட்ட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன செய்யறது, கபரை முட்டிங்கிற தூண் முட்டினா சொல்லுங்க. நீ சொல்லி சத்தமாக சொன்னாச்சும் கபரை முட்டை விட்டான்னா பரவாயில்லையே, முட்டை விட மாட்டானுங்களே. என்ன செய்ய, தூணை போய் முட்டுன்னு முட்டி நெத்தியை வச்சு தேய்ச்சி, கன்னத்தை வச்சு தேய்ச்சி, கண்ணு வச்சு தேய்ச்சி, நெஞ்சை வச்சு அணைச்சி, இங்க ஒவ்வொரு தூணா எல்லாம் தௌஃபீக் செஞ்சான். கடைசியில் வெளியே இழுத்துட்டு போகிறானுவான். போதும், ஏய் சொல்ல எல்லாம் ஹேஜி எல்லாம் ஹேஜின் அந்த ராணுவ ட்ரெஸ் மாதிரி போட்டு போலீஸ் இழுத்துட்டு போகிறானு. தெரிஞ்சுங்களா, கொஞ்சம் கிட்ட போய் முத்தம் போகிறான் சொல்லி இந்த பக்கம் வாசல் கிட்ட ஏதாவது போகணும், அனுமதிக்க மாட்டேங்கிறான். எல்லாம் ஹேஜின்னு இழுத்துட்டு போகிறான். இருந்தால் முட்டை கட்டி கடைசியில் அவருடைய முதுகு ஒரு முட்டி போலீஸ்கார முதுகு ஒரு முட்டி அது ஒரு முத்தம் போட்டுக்கிட்டேன். ஐயா நீ இங்கேயே நிற்கிற வாழ்நாள்லாம் ஒன்றையாக முட்டை போத்துக்கிறேன் விடு. ரசூலாவது கபரை முத்தம் போட்டதான் யாரும் இல்லை. அவர் சிரிக்கிறார். அவர் முதுகு ஒரு முத்தம் போட்டு நெரிச்சு நெரிச்சு தள்ளுறாரு. அவரை கிட்ட வந்தார், அவர் முதுகு முத்தம் போட்டுக்கிட்டு அவர் முத்தம். இங்கேயே நிற்கிறீங்க, பெரிய பாக்கியம். ரவுதாலே நிற்கிறீங்க, ரசூல் அந்த சொர்க்கத்துலேயே. சொர்க்கம் இல்லை அது, மாபேன மிம்பரி மெஹராபி அறுபத்தி மெரியாலி ஜன்னான்னு அது ஒரு முத்தம் போட்டு வந்தாச்சு. அரைஞ்சுங்களா, நெரிச்சா எல்லாம் போவோம் இன்ஷா அல்லாஹ். அரைஞ்சவை ஆக அந்த ஈர்ப்பு இல்லாதனால, கல்பில் அல்லாஹ் ரசூல் இஷ்கு இல்லாதனால அவன் இஸ்லாம் எல்லாமே சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. தொழுகை அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம், தொழுகையும் ஒரு சடங்கு, நோன்பு ஒரு சடங்கு, இபாதத் எல்லாம் ஒரு சடங்கு, ஜக்காத் ஒரு சடங்கு, அப்படியே ஆயிடுச்சு. இஷ்கு தான் அத்தனையுமே இன்பமாக ஆக்குறது, இஸ்லாத்தை இன்பமாக ஆக்குறது. அதுதான் அது இல்லை என்ன செய்யறது. அதை எடுத்தவன் இந்த ஆளுங்க தான், வஹாபி சைத்தாம் பிடித்தவர்கள். ரஞ்சவை சரி எங்க சொல்லுவா என்ன அதான் வஹாபி. அதான் சொல்கிறேன், எங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்கிறேன். இதுக்கு தேவையில்லாமல் எல்லாம் சேர ரூமில் உட்காந்தா நாங்கள் அங்கேருந்து காபத்தோட திசையை பார்த்துக்கிட்டு ரூமில் உட்காந்து பிறகு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்போம். அவன் கால் மேலே காலை போட்டு நாங்கள் அப்படி பயந்துட்டு உட்காந்துருப்போம். கட்டில் படுத்து காலை மேலே காலை தூக்கி விட்டு ஃபோன் வச்சுட்டு வந்துட்டு உட்காந்துருப்போம். பாட்டு கேட்ட உட்காந்துருக்கேன் ஹரமில் போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு. நம்ம ரூமுக்கு வந்தால் சில நேரத்தில் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டு மனைவி மக்கள்கிட்ட அத்தா அம்மாட்ட ரெண்டு பேசுவோம். மற்ற நேரத்தில் இபாதத்தை சபியாவத்து ஏதாவது வந்திருப்பான். கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த ஹஜ்ஜு ஹரமு எஹ்திராமே இல்லை. அவுலியாக்கள் வலிமார்கள் நபிமாருடைய எஹ்திராம் கல் போட்டு போயிடுச்சு, எந்த எஹ்திராமும் இருக்காது அவனுக்கு. சஃபா மருவோடைய எஹ்திராம், சஃபா மருவா மதிக்க சொல்லி எல்லாம் சொல்கிறான். இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹுடைய ஷஆயிர்ன்றான், அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை மதிப்பது கல்புக்குள்ள தக்வாவுக்கு அடையாளம் அல்லாஹ் தஆலா. அது தக்வான்னு சொல்கிறான். அப்போ ஷாயிருல்லாவை கண்ணியப்படுத்தணும்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அது கூட மதிப்பில்லை மரியாதை இல்லைன்னா பக்கத்தில் ஆடு வாங்குகிறோம், அது ஷாயிருல்லாவே இல்லையா? அது ஷாயிருல்லா ஆடு ஜி. அவன் பக்கத்தில் ஆடு வச்சா உருப்படி வந்துச்சுங்களா, அவனுக்கு உருப்படி, அவனுக்கு அறுத்து விட்டுருங்க, கடமை நிறைவேற்றணும். அறுத்துட்டியா பாய், அறுத்துட்டு அந்த கறி மட்டும் கொண்டா. எத்தனை கிலோ கறி இருந்துச்சு? 8.5 கிலோவா? ஏன் கம்மியாக இருக்குது? சரி கொண்டா, கூரா போடுப்பா, அவங்களுக்கு கொடுத்துட்ரு, அவங்களுக்கு பிரியாணிக்கு. அவ்வளோதான். அவனுக்கு அந்த பக்ரீத்துங்கிறது ஒரு ஆட்டை வெட்டி குர்பானி கொடுத்த மாதிரி. நமக்கு அந்த பக்ரீத்து உங்கள் எப்படி இருக்குது? ஆடு அப்படி உயிராக இருக்குது. அதை அறுக்கும்போது இன்னும் யாரெல்லாம் என்னை உனக்கு பலியிடுகிறேன் அப்படின்னு அது ஒரு புனிதமாக தெரியுது பாரு ஒவ்வொரு காரியமும். அப்படி வஹாபிசம் என்பது கல்பல் உண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் இஷ்கை எடுத்துடுறாங்க.
எங்க சொல்ல வரமா, அதை பற்றியும் நம்ம பாடங்கள் படிக்கணும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய ஆணி வேறு என்ன, இப்னு தைமியாவுடைய ஆணி வேறு என்ன, அவன் எதை வந்து தன்னுடைய அசல் கருத்தாக சொல்கிறான். அல்லாஹ் தூரத்தில் வச்சு பேசுகிறாங்க, அல்லாஹ் இங்கே இல்லை, இல்லை 7 வானத்துக்கு மேலே இருக்கேன், ஏன்ப்பா இங்கே வரக்கூடாது, நாம இங்கே அட்டகாசம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கெல்லாம் அல்லாஹ் வந்தானா. இது ஹாதிஸு, அல்லாஹ் கதீமு. ஹாதிஸ் எப்படி கதீம் வர முடியும்? இப்போ சொர்க்கம் ஹாதிஸ் தானே பை, இங்கே அல்லாஹ் வரானா இல்லையா, அல்லாஹ் வரவானா இல்லையா சொர்க்கத்தில் ஜி. அரிஷு அல்லாஹ் எங்கே இருக்கா, அல்லாஹ் அரிசில் இருக்கான், அரிசி ஹாதிஸா இல்லையா, அரிஷம் ஹாதிஸ் தானே பை, இப்போ அங்கே எப்படி எல்லாம் இருக்கிறான், நாமெல்லாம் ஹாதிஸ்னா அரிஷம் ஹாதிஸ் தான், சொர்க்கமும் ஹாதிஸ் தான். விளங்குது பை. இந்த மாதிரி ஃபஹம் இல்லாத, விளக்கம் இல்லாத விற்று விதண்டாவாதம் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம் அதை விட்டு தவிர்த்து கொள்ள மேலே கடமை. அதுக்குரிய முயற்சிகள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.